வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 5 நாட்டுக்கோழி முட்டை, 1 ஸ்பூன் வெந்தயம், 20 பூண்டு பல் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி அரைச்சது, ஒரு சின்ன லெமன் சைஸு புளி கரைச்சது, அரை முடி தேங்காய் அரைச்சது, 1 ஸ்பூன் கடுகு, 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பேனில் நம்ம 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு போட்டு லேசாக பொரியுமே வெந்தயம், சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக வதக்கிப்போம். இது நல்லா வதங்கியதுமே இதோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணுறோம். அதோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த லேசாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி எல்லாத்தோடு சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுமே இதோட சேர்த்து நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டு இதை நல்லா நம்ம லைட் போட்டு மூடி கொதிக்க விடணும். இப்போது நல்லா கொதித்ததுமே இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணுறோம். இதையும் நம்ம லைட் போட்டு மூடி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணுறோம். இதையும் எல்லாத்தோடு சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதையும் கிண்டி விட்டு நம்ம லைடு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் தள்ளி தள்ளி நம்ம இதில் ஆட் பண்ணணும்.
இப்போ லைட் போட்டு மூடி இதை ஃப்ளேமை ரைஸ் பண்ணி நம்ம நல்லா பாயில் பண்ணணும். இடப்பட்ட வேலையில் நம்ம திறந்து முட்டையை நம்ம உடையாமல் திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் இது 2 சைடுமே நல்லா வெந்து வரும். நல்லா முட்டையும் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம ஃப்ளேமை ரைஸ் பண்ணி ஒரு கொதி விடணும். இப்போது முட்டைலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த முட்டை குழம்பு ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.